இந்த வீடியோ பார்க்குற அன்பான மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கங்க. ஸோ இதோட லொக்கேஷன் பூனே. பூனே பக்கத்தில உள்ள லோனாவாலால தாங்க இதோட பிளேஸ் இருக்கு. ஸோ லோகாத் ஃபோர்ட்டுங்க. ஸோ இதோட லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் டே 1 வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ திரும்பியும் நான் சொல்றேன். ஸோ புதுசா பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பூனே டூ லோனாவாலாங்க. லோனாவாலால பக்கத்திலேயே மலாவலின்னு ஒரு வில்லேஜ். ஸோ அதில தான் 2 ஃபோர்ட் இருக்கு. விசாப்பூர் ஃபோர்ட் அண்ட் லோகாத் ஃபோர்ட்டுங்க. ஸோ இப்போ நம்ம டே 2ல லோகாத் ஃபோர்ட் தான் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த லோகாத் போர்ட்டுக்கு டைமிங் வந்து மார்னிங் 8 டூ ஈவினிங் 3:00 தாங்க டைமிங். ஸோ மார்னிங் 8 வந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மார்னிங் 6:00லேருந்தே கியூ நிற்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் இப்போ உள்ளே வந்துட்டுருக்கோம். ஸோ ஸ்டெப்ஸில் இந்த போர்ட்டில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஸோ பாதி தூரம் ஸ்டெப்பு, பாதி தூரம் வந்து மலை ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இது போய் சேர்றதுக்கு மேலே போய் சேர்றதுக்கு 1 ஹவர் ஆகும். ஸோ நாங்கள் போகும்போது கொஞ்சம் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நின்று நின்று தான் நாங்கள் வந்து மேலே ஏறிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தாங்க இருக்கும். அண்டு நீங்கள் எந்த டைமில் போகணும் அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் தான் இதுக்கு வந்து பெஸ்ட்டான டைமு. அப்போ தான் வந்து கிளைமேட்டு, வெதர் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ மற்ற டைமில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீனரியா இந்த மாதிரி இருக்காது கண்டிப்பாக. ஸோ மேலே போயிட்டே இருந்தோம்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ மேலே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லாக பனியாக தாங்க இருக்கும். ஸோ இந்த பனியில் வந்து யார் வராங்க எதிர்த்தாப்புல, எங்கே போகிறோம் அப்படின்னு சுத்தமாக தெரியாது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ இந்த பனியில் வந்து நிறைய பேர் மிஸ் ஆகியிருக்காங்கங்க. வழி மாறி போயிருக்காங்க. ஸோ அப்படிலாம் நிறையவே கேள்விப்பட்டோங்க நாங்கள் போகும்போது. ஸோ போய்கிட்டே இருப்போம். ஆனால் வந்து திடீர்னு வந்து நம்மளுக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா அவ்வளோ பனியாக இருக்கும் சுற்றி. ஸோ நீங்களே பார்ப்பீங்க இப்போ வீடியோவில். சுற்றி நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. பின்னாடிலாம் ஒன்றுமே தெரியல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இன்னும் வந்து டைம் ஆக ஆக ஃபுல்லாக அவ்வளோ பனியாக இருந்தது. ஸோ நாங்கள் யார் நிற்கிறாங்க பக்கத்தில் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியலை. ஸோ கொஞ்சம் நாங்கள் நின்று அதுக்கப்புறம் கொஞ்சம் பனி இறங்குனதுக்கப்புறம் தான் நாங்கள் மேலே ஏறும்போதே உங்களுக்கு இதை பற்றியான ஹிஸ்ட்ரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போர்ட் பற்றி நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டே போகலாம். ஸோ நல்லாயிருக்கும். அது அந்த ஹிஸ்ட்ரி வந்து நான் உங்களுக்கு விசாப்பூர் அண்டு லோகாத் போர்ட்டோட ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். அண்டு மேலே இப்படி தாங்க இருக்கும். வியூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ மேலே ஒரு சிவன் கோவில் இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சிவன் கோவிலில் போய் நம்ம நினச்சிட்டு ஏதாவது ப்ரே பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏறின உடனேயே அந்த சிவன் கோயிலுக்குள்ளே தான் எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த சிவன் இருக்கிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். அவ்வளோ பனியாக அப்படி இருக்கும். அண்டு பெரிய கிணறு இருக்குங்க. சொன்னா நம்புவீங்களா? நானே நம்பலங்க. போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்ப பயங்கரமா இருந்தது. நடந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்துல பார்த்தா அவ்ளோ பெரிய கிணறு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருந்தது அத பார்க்கும்போது. ம். அது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு நெனச்சேன். ஆனா வந்து பனியில ஒண்ணுமே தெரியல. ஸோ இருக்கிற காத்துலயும், பனிலயும் பக்கத்துல யார் இருக்காங்க கூட அந்த மாரி இருந்தது தெரியல. ஸோ அதனால "என்ன நண்பா மீனு கடிக்குதேன்னு இவ்ளோ ஜாலியா இருக்கே!" அப்படி தானே பார்க்குறீங்க. ஆமாங்க. ஃப்ரீயா ஒரு ஃபிஷ் பா. அதுவும் மலைக்கு மேல. யாருக்கு தாங்க ஜாலியா இல்லாம இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு ஜாலியா இருந்ததுங்க அந்த ஃபிஷ் பா. ஸோ அதுவும் நம்ம கால உள்ள விட்ட உடனே அந்த குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் நம்ம கால்ல உள்ள டெட் செல்கள் எல்லாம் கடிச்சு எடுக்கிறது, அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. அப்படியே அந்த அனுபவம் அப்படியே ஜிவ்வுன்னு இருந்தது. ஸோ நீங்களும் எப்பயாவது ஃபிஷ் பா ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த அனுபவத்த கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மலையில இவ்ளோ விஷயமா? இங்க திரும்புனா கோவில், அங்க திரும்புனா அவ்ளோ பெரிய ஃபிஷ் பா. ஸோ அது மட்டும் இல்லங்க. நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா, இங்க நெறைய விஷயங்கள் பார்க்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிற ஒரு ராஜாவோட ஹிஸ்ட்ரிய பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அண்டு அந்த பிளேஸ்ல நீங்க நெறைய விதமான பொருட்களெல்லாம் பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். அண்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.